சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உலக நாடுகளுக்கு ரெசிப்ரோக்கல் வரி என்ற வரியை இஷ்டத்திற்கு அள்ளி வீசி வருகிறார். இது போன்ற வரி அறிவிப்புகள் வரும்போது பொதுவாக தங்கம் விலை புதிய உச்சத்திற்கே பறக்கும். ஆனால் நேர்மாறாக கடந்த 2 நாட்களாக தங்கம் விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதற்கு என்ன காரணம், அதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்து பார்க்கலாம். நம் நாட்டில் தங்கம் என்பது கலாச்சார ரீதியாக முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. ஒரு பக்கம் திருமண சீசன் ஆரம்பிக்க உள்ள நிலையில் தங்கத்தை வாங்க மக்களின் ஆர்வம் அதிகரித்து வருகிறது. மற்றொரு பக்கம் சேமிப்பாகவும் தங்கத்திற்கு முக்கியமான இடம் இருக்கிறது. பெரும்பாலான இந்தியர்கள் தங்கத்தையே பிரதான சேமிப்பாக கருதுகிறார்கள். இதனால் தங்கம் விலை ஏற்றம் என்பது இந்தியர்களிடையே கடும் பாதிப்பை ஏற்படுத்தும். கடந்த சில ஆண்டுகளாகவே தங்கம் விலை ஜெட் வேகத்தில் பறந்து வருகிறது. இதனால் மக்கள் தங்கத்தை வாங்க முடியாமல் சிரமத்தை எதிர்கொண்டிருந்தனர். ஆனால் கடந்த சில மாதங்களாக தங்கம் குறித்த கணிப்புகள் மக்களுக்கு உற்சாகம் தருவதாக இருந்தது. அதாவது தங்கம் விலை விரைவிலேயே 10 முதல் 30% வரை கூட சரியலாம் என்றார்கள். அந்த அளவுக்கு சரியவில்லை என்றாலும் ஓரளவுக்கு இப்போது குறைந்தே வருகிறது. சென்னையில் தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்தது. சென்னையில் தங்கம் விலை ஒரு சவரன் 73,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் 1 கிராம் 9,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதில் விஷயம் என்னவென்றால், கடந்த 2 நாட்களாகவே உலக வர்த்தகத்தையே புரட்டி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வகையிலான டிரம்பின் அறிவிப்புகள்தான். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்தியா மீது 25% வரியை விதிக்கப் போவதாக டிரம்ப் அறிவித்தார். இது இந்தியாவுக்கு பெரும் பின்னடைவு. டிரம்ப் அடுத்த இடியை வேறு நேற்று இறக்கினார். அதாவது 70க்கும் அதிகமான நாடுகளுக்கு ரெசிப்ரோக்கல் வரியை அறிவித்தார். இது உலக வர்த்தகத்தையே குழப்பத்தில் தள்ளும் என வல்லுநர்கள் எச்சரித்தனர். கடந்த ஏப்ரல் மாதம் டிரம்ப் இதே போல ரெசிப்ரோக்கல் வரியை அறிவித்த போதுதான் தங்கம் உச்சத்தை தொட்டது. ஆனால் இந்த முறை நிலைமை தலைகீழாக இருக்கிறது. சர்வதேச அரங்கில் இவ்வளவு நடந்தும் கூட தங்கம் விலை ஏறவில்லை, மாறாக குறைகிறது. சர்வதேச சந்தையிலும் கூட தங்கம் விலை ஒரு அவுன்ஸ் $3,300 கீழ் போனது. கடந்த 2 மாதங்களில் தங்கம் விலை $3,300 கீழ் செல்வது இது 2வது முறை. இதற்கு முன்பு தங்கம் விலை 3,300க்கு கீழ் போன போது கூட சீக்கிரம் மேலே வந்துவிட்டது. ஆனால் இந்த முறை $3,300 மேல் வர முடியாமல் திணறி வருகிறது. நேற்று $3,290 தான் இருந்தது. இதற்கு பிரதான காரணமே அமெரிக்காவின் வங்கிதான். அதாவது நம்ம ஊர் ரிசர்வ் வங்கி போல அங்கு இருக்கும் வங்கி எடுத்த முடிவுதான். கடந்த ஜூலை 30ஆம் தேதி இரவு நடந்த மீட்டிங்கில் அமெரிக்க மத்திய வங்கி வட்டியை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வட்டி 4.25% முதல் 4.50% என்ற ரேஞ்சில் தொடரும் என ஜெரோம் பவல் அறிவித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக டிரம்ப் வரிகளால் ஏற்பட்ட சிக்கல், பொருளாதார குழப்பம் காரணமாக விலைவாசி உயர்ந்தால் வட்டியை உயர்த்த உள்ளதாக கூறினார். இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். இதன் காரணமாகவே தங்கம் விலை சரிந்து வருகிறது. எப்போதுமே அமெரிக்க மத்திய வங்கி வட்டியை உயர்த்தினால் தங்கம் விலை குறையும். அதுவே இப்போது நடக்கிறது. இதனால் அடுத்த சில வாரங்கள் தங்கம் விலை குறையும் என்றே வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். Subscribe to One India and never miss an update. ஆஹா ஓஹோ ஆஃபருங்க, ஆடி சேலு வந்தாச்சுங்க. சென்னை சில்க்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி. ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? சென்னை சில்க்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி. ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.